இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மராட்டிய மாநிலம் மும்பையைச் சேர்ந்தவர் சிவ்சரன் ராம் ரத்தன் குப்தா. இவருக்கு 3 பெண்கள் உள்ளனர். 3 பேரையும் படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்த சிவ்சரன் அவரது மனைவியுடன் ஹரியானாவில் உள்ள சோனிபத்திற்கு குடிபெயர்ந்தார். இவரது மகள்களில் ஒருவர் நேபாளத்திலும் மற்றொருவர் உத்தரப்பிரதேசத்திலும் அடுத்தவர் மும்பையிலும் வசித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிவ்சரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் அவர் அங்குள்ள முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக உடல்நல பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த சிவ்சரன் சமீபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து முதியோர் இல்ல நிர்வாகம் இதுகுறித்து அவரது 3 மகள்களுக்கும் தகவலை தெரிவித்தனர். ஆனால் அவர்களும் தங்களுக்கு அங்கு வர நேரமில்லை என்றும் அதனால் இறுதிச் சடங்கை நீங்களே முடித்து விடுங்கள் என்றும் கூறிவிட்டனர். இதையடுத்து அவரது இறுதிச் சடங்குகளை முதியோர் இல்ல நிர்வாகமே முன்னின்று நடத்தியுள்ளது. இதுகுறித்து முதியோர் இல்ல நிர்வாகி கூறுகையில், சிவ்சரன் தொலைபேசி மூலம் தனது மகள்களிடம் அடிக்கடி பேசி வந்தார். ஆனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு அவர்களின் தொலைபேசி அழைப்புகள் குறைந்துவிட்டன. சிவ்சரன் உடல்நிலை மோசமடைந்து வருவது குறித்து அவரது இறப்புக்கு சுமார் 20 நாட்களுக்கு முன்பே மகள்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அவரை பார்க்க வரவில்லை. சிவ்சரன் இறந்த பிறகு முதியோர் இல்ல நிர்வாகத்தினர் மீண்டும் அவரது மகள்களை தொடர்பு கொண்டனர். ஆனால் அவர்கள் அங்கு வருவதற்கு தங்களுக்கு நேரமில்லை என்று கூறிவிட்டனர். அதன் பிறகு அந்த பெண்கள் காணொளி அழைப்பு மூலம் தகன நிகழ்வில் இணைந்து தங்கள் தந்தையின் இறுதிச் சடங்குகளை தொலைவில் இருந்தே பார்த்தனர். இதில் நேபாளத்தில் ஆசிரியராக பணியாற்றும் அனிதா என்பவர் தனது தந்தையின் இறுதிச் சடங்குகளை சரியாக செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இணைய வழியாக ரூபாய் 5100 அனுப்பினார். எரிப்புச் சடங்கு முடிந்த பிறகு இறுதிச் சடங்கு நிகழ்வுகளின் காணொளிகளை தங்களுக்கு அனுப்புமாறு மகள்கள் கேட்டனர். இறுதி சடங்கின் போது அவர்களில் ஒருவர், இதற்கு இன்னும் எவ்வளவு நேரமாகும், நாங்கள் சாப்பிடவும் குளிக்கவும் வேண்டியுள்ளது என்றார் என தெரிவித்தார். முதியோர் இல்லத்தில் தனிமையில் உயிரிழந்த அந்த முதியவரின் உடலை அவரது சொந்த மகள்கள் பார்க்க கூட வரவில்லை. காணொளி அழைப்பில் தொலைவிலிருந்து பார்த்தபோது மகள் ஒருவர், இதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், நாங்கள் சாப்பிடவும் குளிக்கவும் வேண்டியுள்ளது என்று கேட்டது பலரையும் கண் கலங்க வைத்தது. இவ்வளவு தூரம் உங்களை வளர்த்து உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்த அந்த மனிதருக்கு இதுதானா பதில்? நாங்களாவது சாப்பிட வேண்டாமா என்று கேட்கும் அளவுக்கு தந்தையின் உயிர் இவ்வளவு மலிவானதா என்று பலரும் வேதனையுடன் கேட்கின்றனர். तारीख तक कराना पड़ेगा हमें, या तो आप 20 तारीख से पहले आ जाओ। अच्छा 20 तारीख से पहले तो हाँ देखते हैं, अभी मैं आपको बताती हूँ ना। हाँ जी हाँ जी, अच्छे से हो गया ना सारा काम? हाँ बिल्कुल अच्छे से हो गया। ठीक है तो मैं ऐसे बोल रही थी ना, आप मुझे वीडियो भी भेज दो। ठीक है भेज दूँगा। आपके आने पे होगा सारा काम। हाँ बाकी तो आप आ लोगे जब होगा ना। ये संस्कार हुआ है, अभी तो संस्कार हुआ है। अभी और कितना टाइम लगेगा? तो हम लोग भी क्या नहाएंगे और नहाएंगे चूल्हा जलाएंगे? नहीं अभी तो है ना, में दे दी लगे रहो नहीं चल रही है, चल रही है। बस 10-15 मिनट में हो जाएंगे। हाँ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.